அனைவருக்கும் வணக்கம். புலிப்பானை சித்தர் துணை. இந்த பதிவு வாஸ்து பற்றிய பதிவாகும். வீட்டின் கிழக்கு பகுதியில் என்னென்ன வைக்கக்கூடாது என்பதை பற்றியும் அதனால் ஏற்படும் நன்மை தீமைகளை பற்றியும் பார்க்க போகிறோம். கிழக்கு பகுதி சூரியனின் ஆதிக்கம் மிகுந்த பகுதி. வீடு கட்டும் பொழுது மேற்கு தெற்கு பகுதியில் கேப் விடாமல் கிழக்கு மற்றும் வடக்கு பகுதியில் இடம் விட்டு வீடு கட்டுவது மிகவும் சிறப்பு. அப்படி கிழக்கு பகுதியில் இடம் விட்டு வீடு கட்டுபவர்களுக்கு இந்த பதிவு உபயோகமாக இருக்கும். கிழக்கு பகுதியில் நாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது என்பதை பற்றி பார்ப்போம். கிழக்கு பகுதியில் காற்றோட்டம் இல்லாமல் இருக்கக்கூடாது. பெரிய மரங்கள், உயரமான மரங்களை கிழக்கு பகுதியில் வைக்கக்கூடாது. வீட்டின் சுவர் மற்ற திசையின் சுவரை விட கிழக்கு பகுதியின் சுவரானது தாழ்ந்துதான் இருக்க வேண்டும். அதாவது தெற்கு பகுதியும் மேற்கு பகுதியும் அந்த வீட்டின் சுவரானது உயரமாகவும் கிழக்கு பகுதியில் தாழ்ந்து இருக்க வேண்டும். கிழக்கு பகுதியில் ஜன்னல்கள் இருக்க வேண்டும். கிழக்கு திசையில் சூரிய ஒளி வீட்டில் படுமாறு அமைய வேண்டும். நான் மேலே கூறியது போல் வீட்டின் கிழக்கு பகுதியானது இருக்க வேண்டும். அவ்வாறு இல்லை என்றால் வாஸ்து குற்றமாகும். இந்த கிழக்கு திசையில் சூரியனின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். எனவே இந்த திசையில் காற்றோட்டம் இல்லாமல் இருப்பது, உயர்ந்த மரங்களை வைப்பது, இந்த கிழக்கு பகுதி உயர்ந்திருப்பது, ஜன்னல் இல்லாமல் இருப்பது, சூரிய ஒளி படாதவாறு இருப்பது, இப்படி இருந்தால் உங்களுக்கு வரவிருக்கும் பதவி புகழை தடுக்கும். உழைத்த உழைப்பு, படித்த படிப்புக்கு ஏற்ற ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்காது. அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்பவராக இருந்தால் அரசாங்க வேலை தள்ளி போக வாய்ப்புள்ளது. உடலில் அவ்வப்போது நோய்கள் ஏற்படும். சொந்த பந்தங்களிடையே அடிக்கடி சண்டை சச்சரவு ஏற்படும். கிழக்கு திசை சரியாக அமைந்தால் செல்வம் பெருகும், புகழ் அந்தஸ்து கிடைக்கும், கல்வியில் மேன்மை உண்டாகும். இந்த பதிவு வாஸ்து பற்றிய தகவலாகும். வாஸ்து பற்றிய தகவலை தெரிந்து கொள்ளுங்கள். வாஸ்து குறைபாடு இருந்தால் ஜாதகம் மூலமாகவே அறிந்து கொள்ளலாம். ஒருவரின் சுய ஜாதகமே அவருக்கு 100% பலனை கொடுக்கும். மற்றபடி வாஸ்து பற்றிய தகவலை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.